ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஷாங்க இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இங்கே பாருங்கள், இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே என்னோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல், வீண் பம்புக்கும் போகாமல், அப்படியே வந்தாலும் அது அப்படியே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றது தான் நல்லது, சரிங்களா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சேது இங்க பாருங்கப்பா, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா இங்க இருக்க யாருமே எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷனும் நல்லபடியா நடந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க, கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க, எப்பவுமே மாமா தான் ஜெயிப்பாரு. கண்டிப்பா மக்களுக்கு மாமா மேல இருக்க மரியாதை தெரியும்ல, அவர் எப்படிப்பட்டவரும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ணாலும் கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாம் நம்ம மாமாக்கு தான் ஓட்டு போடுவாரு, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஜெனி கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம அதாவது யாரு தமிழ் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு எடுத்து பேசுறாங்க. ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன, தமிழ் நான் தான் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஜெனி, என்னாச்சு ஜெனி, உன்னோட ஃபோன் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ், என்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாற்று தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டே கெஞ்சவும் இதை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு ரொம்பவே பதறி போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு என்ன ஜெனி சொல்ற, நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க, அதுக்கு உன்னை வீட்லயே அடைச்சி வைப்பாங்களா, இது சரியாவே எனக்கு படலை அப்படின்னு சொல்லவோ, ஆமா ஜெனி, நான் சக்தியை லவ் பண்றது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால நீ அதாவது காலேஜுக்கு போனா நீ ஓடி போயிடுவேன்றதுக்காக என்னை வீட்லயே அடைச்சி வச்சிருக்காங்க தமிழ், இப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் உயிரவே விட்டுருவேன், சக்தி இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, இவங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் பண்ணி என்ன கனடாக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்காங்க, என்னாலெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது தமிழ், என்னை எப்படியாச்சும் காப்பாத்து தமிழ், அப்படி அதையும் மீறி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஜெனி, முட்டாள்தனமா பேசாத ஜெனி, அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா நீ உன்னை கஷ்டப்பட்டு உங்க பெத்தவங்க வளர்த்தாங்களா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு ஜெனி, சக்தி என்ன இப்போ அதாவது பணக்காரன் இல்ல, அது மட்டும் இல்லாம கேன்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்றதுக்காக தான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வந்தா உங்க அப்பா அம்மா ஏத்துப்பாங்க, அதனால நீ அதாவது உன்னோட முடிவை மட்டும் மாத்திக்கோ, கண்டிப்பா சக்தி என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப, நீ கவலையே படாத, இங்க பாரு தமிழ், அது எப்படி நடக்கும், கண்டிப்பா நடக்கவே நடக்காது, என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இப்பயே ஃபோன் கூட என் வீட்டில் வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா என்னோட அம்மா என்னை சும்மாவே விட மாட்டாங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியுமா முடியாதுன்னு கூட தெரியல, சக்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடு, எப்படியாவது என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லு சக்தி கிட்ட அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாரு ஜெனி, நீ கவலையே படாத, நீ பயப்படாம இரு, கண்டிப்பா உன்னை சக்தி என்ன கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சக்திக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம சக்தியும் போன் எடுத்து, தமிழ், ஜெனி பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் இப்பதானே ஜெனி கால் பண்ணியிருந்தா, அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம், உங்களை தவிர யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் அது மீறியும் நடந்தா நான் உயிரை விட்டுருவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறானே, நீங்க அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், தமிழ், நான் எப்படி தமிழ் அங்க போய் கூட்டிட்டு வருது, நாங்க போனோம்னா கண்டிப்பா என்னை பார்த்தாலே என்னை உயிரோடு விட மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தமிழ் அங்க போக முடியும், இங்க பாரு தமிழ், நீ எப்படியாச்சு ஜெனியை மட்டும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டுனா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா என்னோட ஜெனியை நான் பார்த்துப்பேன், ப்ளீஸ் தமிழ், நீ இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எங்களுக்கு பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் நான் எப்படின்னு நான் போய் அவங்கள பார்க்குறேன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா, எனக்கு பயமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், தமிழ் ப்ளீஸ் தமிழ், நீ நினைச்சா கண்டிப்பா ஜெனியை வெளியே கொண்டு வந்துருவ, அதனால ப்ளீஸ் தமிழ், ப்ளீஸ், ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இதை கேட்டுட்டு நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த பண்ணா மாமாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஜெனியோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணறி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம ஜெனியோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுவோம், தமிழ்ச்செல்வி போனவே எடுக்க மாட்டாங்க. எடுக்கலன்னதுமே நம்ம சேதுக்கும்
பயங்கரமாக ஒரு மாதிரி பயமாயிடுது. ஐயோ, எதுக்காக தமிழ்ச்செல்வி ஃபோனை எடுக்கல, என்னாச்சு அவளுக்கு, ஐயோ கடவுளே, தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்லேயும் தமிழ்ச்செல்வி இல்லாததை நினச்சி பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் கீழே வராங்க. வந்ததுமே அப்பதான் தமிழ்ச்செல்வியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா, இப்போதான் வெளியே எழுந்து எங்கேயோ போனா, எங்கே போனான்னு கேட்க முடியலையா என்னால் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன என்ன அப்பதான் சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே போகும்போது உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லிட்டு போலியாவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லலப்பா, அவள் பாட்டுக்கு நேராக போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பதறி போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேற நடந்து போனா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கமாக இருந்துச்சா, அதனால தான் என்னால் அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. நான் கேட்கலான்றதுக்குள்ளே அவள் வெளியே போயிட்டாயா, நீ போய் என்னென்னு பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கு ரொம்பவே பதறி போயிட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட வீட்டுக்கோ போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வி போன உடனே நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து தமிழை பார்த்துட்டு, என்னம்மா எதுக்காகம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அதாவது காலேஜில் இருந்து ஒரு முக்கியமான கிளாஸ் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் மேம் கிட்ட பேசினேன், இப்படி தான் ஜெனிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டா, அதனால தான் வரல மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அவங்க ஒரு புக்ஸும் அதே மாதிரி நோட்ஸும் கொடுத்து அமைச்சிருக்காங்க, அதை மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லவும், சரி கூட நானே கொடுத்துட்றேன். இல்லைம்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேனே, நான் ஜெனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவள் இல்லாமல் என்றைக்குமே நான் காலேஜுக்கு போனதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவள் கூட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்குதுமா, ப்ளீஸ்மா அவள் கூட பேசிட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், சரி போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. கூடிய ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் என்ன, கூட போயிருந்த, அதாவது கூட பருதா போட்டுன்னு போனது வந்து அதாவது சக்தி தான் பருதா போட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி வந்து உள்ள போகவும், அதாவது தமிழ்ச்செல்வியும் சக்தியும் அதாவது யாரு, நம்ம ஜெனியோட ரூமுக்கு போயிடுறாங்க. போன உடனே ஜெனி வந்து தமிழை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, தமிழ் நீ எங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷ்னலோட கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. தமிழ் ப்ளீஸ் தமிழ், என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு தமிழ், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை முறை இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ், ப்ளீஸ் தமிழ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாரு ஜெனி, மெதுவா பேசு, உன்னோட அம்மா கண்டிப்பா அதாவது கதவுக்கு பக்கத்துல நின்று கேட்டாலையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம பேசு சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன ஜெனி, காலேஜுக்கு வருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வரவே மாட்டேங்கிற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட அம்மாவை ஏமாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஜெனியோட அம்மா இருந்துட்டு, சரி இவங்க காலேஜை பற்றி தான் யோசிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ஜெனி இருந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே அவங்க அம்மா இல்லாததை பார்த்துட்டு, தமிழ் அம்மா போயிட்டாங்க சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஜெனி, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வந்திருக்கோமா, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது யாருன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனி இருந்துட்டு அந்த பருதை போட்டுட்ருக்க பொண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே சக்தியை பார்த்த உடனே பயங்கர எமோஷனலில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சக்தி, உன்னை பார்க்க முடியாமல் நான் எவ்வளோ தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இங்கே பாரு சக்தி, எனக்கு எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சக்தி, என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, என்னோட மனசை புரிஞ்சுக்காமல் இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னால் முடியல சக்தி, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு சக்தி, ப்ளீஸ் சக்தி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஜெனி, நீ கவலையப்படாத, கண்டிப்பா நான் உன்னை எப்படியாச்சும் இங்கிருந்து கூட்டிட்டு போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா உன்னை நல்லபடியா படிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துடலாம், நான் பணக்காரனா இல்லைன்னு தானே உங்க அம்மா என்னை வேண்டான்னு சொல்றாங்க, ஒரு நாள் கண்டிப்பா உன்னையும் என்னையும் அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சக்தி, இதை பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சக்தி, நம்ம இங்கிருந்து போகலாம் ப்ளீஸ் சக்தி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தமிழ், இங்கிருந்து எப்படி நம்ம வெளியே போறது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு
நம்ம இதை கேட்டுட்டு நம்ம சக்தி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது தமிழும் சரி சக்தியும் சரி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு சக்தி, நான் நான் ஒன்று சொல்கிறேன், நீ இதை கேட்கணும். இந்த வீட்டு ஜன்னல்லேருந்து ஏதாவது எகிரி குச்சி போக முடியுமா ஜெனி அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இந்த ஜன்னல் வழியாக நம்ம தப்பிச்சு போகலாம், பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இந்த ஜன்னல் வழியாக குதிச்சு போயிடுங்க. நானும் ஜெனியும் வாசல் வழியாக போய் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், எப்படி வாசல் வழியாக வர முடியும்? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இந்த பருதாவை கழட்டி கொடுத்துட்டு ஜெனி கிட்ட கொடுத்துருங்க. ஜெனி இதை போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜன்னல் வழியாக போயிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு அந்த ஜன்னல் வழியாக எகிரி குச்சி காம்பவுண்டுக்கு வெளியே போயிட்டு கால் பண்ணுறாரு. தமிழ், நான் அதாவது வெளியே வந்துட்டேன், எப்படியாவது நீ ஜெனியை கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, நீங்க கவலையப்படாதீங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை இருந்துட்டு அந்த பருதாவை போட சொல்றாங்க. இங்க பாரு ஜெனி, இந்த பருதாவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், பருதாவை போட்டுக்கிட்டு, சரி ஜெனி நீ எதுவுமே பேசாத, நானே பேசிக்கிறேன் உங்க மம்மி கிட்ட, அதனால நீ அமைதியே இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ இருமா சாப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட அம்மா ஓடி வந்து, இங்க பாருமா, அவளுக்கு புத்தி சொன்னியா, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு, நாங்க பெத்தவங்க யாருமே அதாவது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்க மாட்டாங்க, பெத்த பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, அதை அவகிட்ட சொன்னியா, எவ்வளவோ சொன்னாலையும் அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா, ஒரு கேன்டீன் நடத்துகிறவனா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளை வளர்த்துட்டு டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சதுனால அவள் ஒரு கேன்டீன் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் எங்களோட மனசெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லு, அதனால தான் அவளை இப்போவே கல்யாணம் பண்ணி அதாவது அனுப்பி வச்சுட்டா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும், அதனால தான் இப்பவே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா நான் அவளுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனி இருந்துட்டு சேஃபா வெளியே போயிடுறாங்க. போன உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு சக்தி கிட்ட போயிட்டு, சக்தி என்ன நீங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம தமிழ்செல்வி, ஜெனி, அதுக்கப்புறம் சக்தி 3 பேருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனி இருந்துட்டு, சக்தி என்னை எப்படியோ கூட்டிட்டு போயிட்டேன், இங்க பாரு ஜெனி, நான் மட்டும் இதெல்லாம் செய்யல, அதாவது தமிழ்செல்வி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது, இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்செல்வி மட்டும்தான், இங்க பாரு தமிழ், ரொம்ப 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 நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரே நம்ம சக்தி சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, எனக்கு எதுக்காக இவ்வளோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையில முன்னேறி வந்தா எனக்கு அதுவே போதும், இங்க பாருங்கண்ணே, நீங்க ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெனியை படிக்க வைக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லவே கூடாது, ஜெனி படிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும், அது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்து காட்டணும்னு, அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், கண்டிப்பா ஜெனியோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கவலையே படாத, நீ ஜெனியை நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன், அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுப்பேன், என்னால முடியலனாலையும் கண்டிப்பா நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜெனிக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாரு சக்தி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மனசே நிம்மதியா இருக்குது, தமிழ் அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி இருந்துட்டு தமிழ்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க நம்ம 3 பேரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு நம்ம உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நின்றா கண்டிப்பா உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்து தங்கி நீங்க உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜெனிக்கு பயங்கர சந்தோஷம். ஜெனி இருந்துட்டு தமிழ்கிட்ட, இங்க பாரு தமிழ், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு அதாவது ஜெனியை சாப்பிடறதுக்கு கூப்பிடுறதுக்காக ரூம் போறாங்க. ரூமுக்கு போன உடனே நம்ம ஜெனின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு
கத்திக்கிட்டே இருக்கவும் ஜெனி ரொம்ப நேரமாக கதவை திறக்க மாட்டாங்க. ஐயோ ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயமா இருக்கே, கதவை தரடி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கதவு ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன உள்ளே போய் பார்க்குறாங்க, பாத்ரூமில் பார்க்குறாங்க, பெட்ரூமில் பார்க்குறாங்க, பெட்டு கீழே பார்க்குறாங்க, கதவுக்கு பின்னாடி பார்க்குறாங்க, எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. ஆனால் ஜெனியே இல்லை. ஜெனி எங்கே போயிட்ட ஜெனி, இங்கே பாரு, என்கிட்ட இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் உன்னோட அம்மாவை வேற மாதிரி பார்ப்ப, எங்கடி இருக்க, வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும் நம்ம ஜெனி ஆளே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்பவே பதறி போயிட்டு ஐயோ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட அப்பா கிட்ட போயிட்டு ஏங்க பாருங்க ஜெனி ஆளவே காணோம், நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்குங்க, இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ ஓடி போய் அந்த கேன்டீன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போவாளோ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி பயம் படுத்தாது இருடி, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டு முழுக்க தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் வீடு ஃபுல்லாவே நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவளை காணோம், இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச அந்த கேன்டீன் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி இருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட நம்ம என்னங்க சொல்லுவோம், இப்படி யாரை பத்தியுமே யோசிக்காம ஓடிட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க, இனிமே என்ன நடக்குதுன்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போய் அதாவது நம்ம ஜெனிக்கும் அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுறாங்க. பண்ணி வச்ச உடனே பயங்கர சந்தோஷம் தமிழ்ச்செல்விக்கு. இங்க பாரு ஜெனி, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை நினைச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, இனிமே உன்னோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தமிழ், கண்டிப்பா நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, கண்டிப்பா என்னோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், நீ கவலையே படாத, இங்க பாரு ஜெனி, இனிமேல் தான் பிரச்சனை நிறைய வரும், அதை ஃபேஸ் பண்ணி எப்படியாவது சக்தி அண்ணன் கூட நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் சரிங்களா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஜெனி இருந்துட்டு சக்தி எங்க தமிழ் இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க கண்டிப்பா இந்நேரம் உன்னோட அம்மா தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, நீ வீட்டுல இல்லாததும் தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பாங்க, இப்போ நீயே ஃபோன் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இனிமே என்னை தேடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் பயந்துக்கிட்டு அங்கங்க தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ஜெனிக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல தமிழ், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க பாரு இத்தனை வருஷமா உன்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இவ்வளோ தூரம் அதாவது டாக்டர் படிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க, அவங்களுக்கு அந்த நன்றி கடனாச்சும் நீ பண்ணி தானே ஆகணும், அவங்கள தவிக்க விட்டு நீ வந்திருக்க கூடாதுதான், ஆனா உன்னோட நிலைமை என்ன பண்றது, இங்க பாரு நான் சொல்றதை கேட்டு நீ உன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லவும், தமிழ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ், இங்க பாரு பயமே இருக்கக்கூடாது, அதனால நீ முதல்ல கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனி இருந்துட்டு ஜெனியோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நான் ஜெனி பேசுறேம்மா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஜெனியோட அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அடியே எங்கடி இருக்க, வீடு முழுக்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கடி இருக்க, இங்க பாருங்கம்மா நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா, அதனால நீங்க இனிமே என்னை தேடாதீங்க, நான் உங்க வீட்டுக்கு வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அடியே உன்னை பெத்து வளர்த்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சதுக்கு நீ இதுதாண்டி எங்களுக்கு காட்டுற நன்றி கடனாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா இத்தனை வருஷமா என்னை படிக்க வச்ச, சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன், ஆனா என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல, என்னோட சந்தோஷத்துக்காக தான் நீ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்தனா எப்படிமா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ சுத்தமா கண்டிப்பா உனக்கு நான் சந்தோஷமா இருப்பேம்மா, இனிமே நீ என்னை பத்தி கவலையே படாத, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தங்க கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கியே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், இங்க பாருடி நீ இனிமே எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது, நீ அவனையும் சரி உன்னையும் சரி உயிரோடே வைக்க மாட்டோண்டி, நீங்க எங்க இருந்தாலும் உங்க 2 பேரையும் வெட்டி சாய்ப்போண்டி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ஜெனியோட அப்பா இருந்துட்டு, இங்க பாரு கண்டிப்பா அவளை சும்மாவே விடக்கூடாது, இது டிவி பேப்பர்னு சொல்லிட்டு இதை நார் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு, ஏங்க நான் அந்த தமிழ்னு ஒரு பொண்ணு வந்தாலங்க, அந்த பொண்ணு தாங்க நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கணும், அந்த பொண்ணு தான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சுங்க, அந்த பொண்ணை நம்பி தாங்க வீட்டில் விட்டேன், ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போகணும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க, இங்க
பாருங்கள் அந்த பொண்ணு சும்மாவே விடக்கூடாது, நம்ம வீட்டு வம்சத்தையே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போயிடுச்சு, நம்ம குடும்பத்தில் ஒரு கேவலமான வேலை பண்ணிட்டு போயிட்டாலே அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டி, அவள் யாராக இருந்தாலும் அவளை பேப்பரில் போட்டு கேஸை கொடுத்து அவங்கள நார் அடிக்கணும்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனியோட அப்பா அம்மா இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தமிழோட ஃபோட்டோவை காட்டி, இங்கே பாருங்கள் சார், இந்த பொண்ணு தான் என்னோட பொண்ணை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போது ஒரு பையன் அதாவது ஒன்றுமே வேலை வெட்டி இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு, என் பொண்ணு ரொம்ப பாவங்க, அவள் எதுவுமே அறியாதவ, அப்படி இருக்கும்போது என்னோட பொண்ணு மனசை மாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை என்னோட பொண்ணுக்கு பண்ணி வச்சுட்டாலேங்க, எப்படியாவது என்னோட பொண்ணையும் இவளுக்கு ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கைக்காரங்களும் வர வச்சிடறாங்க. வர வச்ச உடனே பத்திரிக்கைக்காரங்க கிட்ட, என்னோட பொண்ணு இவ தான் கடத்திட்டு போனது, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அப்படி இப்படின்னு நம்ம ராஜாங்க குடும்பத்தை அப்படியே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது யார் இந்த விஷயத்த நியூஸில் போடுறாங்க. நியூஸில் போடுறத நம்ம சித்ரா தான் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட போய், மா இங்கே பாருமா, இந்த தமிழ்ச்செல்வி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு பாருமா, யாரோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டு நம்ம பெரியப்பாவை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு வந்து நின்றுருக்குமா, இது பாருமா, அதாவது எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு விஷயம் வந்தால் கண்டிப்பாக மாமா ரொம்ப கோவப்படுவார்மா, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். என்னடி சொல்கிற நீ, என்ன சொல்கிற, ஆமாம்மா இந்த நியூஸை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், நியூஸை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். இங்கே பாரு சித்ரா, கண்டிப்பாக இந்த தடவை நம்ம அதாவது மாமா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துறது கன்ஃபார்ம். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காளே, மாமாவுக்கு ஒரு அழியாத அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டா, அதனால் கண்டிப்பாக மாமா சும்மாவே விடமாட்டார் அவளை, அதனால் இந்த விஷயத்த இப்போவே மாமா கிட்ட சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அப்படியே ஹாலில் நிற்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே எதுக்காகடி இப்படி பறந்துக்கிட்டு வர, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா இங்கே பாருங்க மாமா, உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இந்த நியூஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை காட்டவும், இங்கே பாருங்க மாமா, இந்த நியூஸில் என்ன இருக்குது தெரியுமா, யாரோ ஒரு அதாவது கூட படிக்கிற பொண்ணுக்கு அது தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களாம் இந்த வீட்டில், அதாவது பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்ச்செல்வி அந்த பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்தவி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா, பாருங்க மாமா, எலெக்ஷன் டைமில் இப்படியெல்லாம் உங்கள் பேரை நார் அடிச்சா கண்டிப்பாக எலெக்ஷனில் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க மாமா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்காவ, நீங்கள் 100 தடவை சொல்லிக்கிட்டே தானே இருந்தீங்க எல்லாருக்கிட்டையும், அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காளே மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. சேதோ எங்கே இருக்கான் சேதோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரிய ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை காணோன்றதுக்காக தான் நம்ம சேது தேடி போயிருக்கான், அவன் இன்னும் வீட்டுக்கு வரல, நான் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தானா, ஆனால் தமிழ்ச்செல்வி ஃபோனை எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும், கருப்பு சேதுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சேதுவும் ஃபோனை எடுத்து, மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேதோ ஒரு நிமிஷம் இரு, மாமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, உன்னோட பொண்டாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சுப்பா தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, நீ எங்கே இருந்தாலும் இப்போ நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், 5 நிமிஷத்தில் நீ வீட்டில் இருக்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சும் பிரச்சனை எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கோமோ. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து, அப்பா என்னப்பா ஆச்சு, எதுக்காகப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேதோ, உன்னோட பொண்டாட்டி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னப்பா தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா, இங்க பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி இந்த வேலையை பண்ணியிருக்கானா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்பா. என்னடா காரணம், நான் 100 வாட்டிக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவகிட்ட மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற
எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தனா இல்லையா? இந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்க பாரு சேதோ, கண்டிப்பா இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவளை தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வர வச்சுட்டேன். இனிமே அவ எப்பவுமே எந்த ஜென்மத்திலுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு உன்னோட பொண்டாட்டி தான் முக்கியம்னா நீ அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, உங்க மரியாதைக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட மரியாதையே போக வச்சவள இனிமே இந்த வீட்டுக்குள்ள நானும் சேர்த்த மாட்டேன்ப்பா. இனிமே நான் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லப்பா. கண்டிப்பா அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாப்பா. அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்செல்வி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராஜாங்கமும் நம்ம சேதும் தமிழ்செல்வியை பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, எதுக்காக இப்படி என்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு நம்ம தமிழ்செல்வியை வெளியே போக சொல்றாங்க. நம்ம தமிழ்செல்வியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை